பாரதி, என்னமோ பண்ணுங்க, நான் போறேன். பாரதி, கூப்பிடல. ஐயோ வந்துட்டேங்க. ஏய் பாத்துக்கோ பாத்துக்கோ. பாரதி, என்னங்க? யார் இதை கொண்டு இங்க வச்சது? இது மட்டும் அப்பா பார்த்தானா வீடே ரெண்டாயிடும். இதனால அப்பாவுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சு, உங்க எல்லாரும் தொலைச்சு எங்க போயிருந்த? அது சமையல் ரூம்ல. எப்ப பாரு சமையல் சமையல் சமையல். இதை விட்டா உனக்கு வேற எதுவும் தெரியாது. வீட்டுல என்ன நடக்குது, ஏது நடக்குது, ஏதாவது தெரியுமா உனக்கு? இவளால நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம். ஒரு நிமிஷங்க, சத்தம் மட்டும் பேசாதீங்க. தேவையில்லாம பிள்ளைங்களுக்கு எல்லாம் தெரிய போகுது. தெரியக்கூடாதுல, கிழிச்சு தூரம் போடு. இத்தனை வருஷம் கழிச்சு திரும்ப இவளால இந்த குடும்பத்துல பிரச்சனை வரும் போல இருக்கேன். முருகா, நீதான்ப்பா காப்பாத்தணும். ஆக்சுவலா பார்த்தா பேப்பரை எரிக்கணும் இல்ல கிழிச்சு போடணும். பேப்பர் படிக்கலன்னா மாமாவுக்கு தலையே வெடிச்சு போயிடும். பேசாம இதை வெட்டிட வேண்டியதுதான். ஊருக்கு கிளம்புற நேரத்துல இது வேற ஒரு பிரச்சனை. என்ன பாரதி, இந்த வேலையெல்லாம் நீ செஞ்சிட்டு இருக்க? ஒண்ணு இல்ல மாமா, தூசியா இருந்தது. தமிழ் பேப்பருங்க. என்னது இன்னி பேப்பர்? நான் இன்னும் படிக்கவே இல்லை, அதுக்குள்ள யார் இப்படி கிழிச்சு வச்சிருக்கிறது? அது வந்து மாமா இல்ல அது. ஏண்டா, இந்த பேப்பரை யாரு கிழிச்சது? ஐயோ நான் இல்லைங்க ஆண்டி. அது சரி, நீ படிச்சாதானே கிழிக்க போற. கீதா, தாத்தா. நீ கிழிச்சியா? ஐயோ நான்லாம் கிழிக்கலப்பா. ஏண்டா கார்த்திக், தாத்தா நீ கிழிச்சியாடா? நான் தமிழ் பேப்பரே படிக்கிறது இல்ல தாத்தா. பின்ன யார் இதை கிழிச்சிருப்பாங்க? மாப்பிள, கூப்பிட்டீங்களா மாமா? இந்த பேப்பரை நான் தான் படிச்சுட்டு டீப்பா மேல வச்சேன். யாரு கிழிச்சதுன்னு கேட்டேன். ஐயோ என்ன மாமா கிழிஞ்சிருக்கு? யாரு கிழிச்சது இத? எங்கிட்டேவா? என்னம்மா பாரதி இது? யாருமே கிழிக்கலங்கிறாங்க, பின்ன எப்படி பேப்பர் கிழிஞ்சது? சாரி மாமா, நான் தான் அந்த பேப்பரை கட் பண்ணேன். எதுக்குன்னு? பாரதி எது செஞ்சாலும் அது கரெக்டா தான் இருக்கும். அப்புறம் ஏன் நிக்கிறீங்க? அவங்க போய் வேலையை பாருங்க. கீதா, கோயிலுக்கு போறேன்னு சொன்னல, ஒழுங்கா புடவை கட்டிக்கிட்டு போ. தாத்தா, இந்த காலத்துல இதான் ஃபேஷன். பெரியவங்க எதுக்கு பேசாத, போ. வா கார்த்தி, டிஃபன் சாப்பிடலாம் வா. மாமா டிஃபன் ரெடி மாமா. போங்க எல்லாரும் அவங்க வேலையை பாருங்க. மாமா, இருந்தாலும் எதுக்குன்னு நீங்க ஒரு வார்த்தை கேட்டிருக்கணும். அதை கேட்கலன்னா என் மண்டையே வெடிச்சிரும் போல் இருக்கு. அப்படியா? எல்லாரும் அவங்க வேலையை பார்க்க போயிட்டாங்க, உங்களுக்கு ஒன்றும் வேலை இல்லையா? இருக்கே. என்ன? டிபன் சாப்பிடுறது. முதல்ல அதை போய் பாருங்க. பாக்குறேனே. தளங்கு தக்க திக்கு தக்க ததி கிட்டத்தம் தத்தித்தாகத ஜம் தரி கிட்டத்தக்க தாம் தஜம் தஜம் ததி கிட்டத்தம் தக்க தித்தாகத ஜம் தரி கிட்டத்தக்க தாம் தஜம் தஜம் ததி கிட்டத்தம் தத்தித்தாகத ஜம் தக்க தித்தாகத ஜம் ದಿಂತಾನು ತಕ್ಕ ತಕ್ಕ ದಿಮಿ ತಕ್ಕ ಜೋನು ತದ್ದರಿ ತದ್ದಣ್ಣ ತಜ್ಜೋನು ತದಿಮಿ ತದ್ದಿತ್ತ ತದಿಕಿಟ ತೊಂ ತದ್ದರಿ ತದ್ದಣ್ಣ ತಜ್ಜೋನು ತದಿಮಿ ತದ್ದಿತ್ತ ತದಿಕಿಟ ತೊಂ ತದ್ದರಿ ತದ್ದಣ್ಣ ತಜ್ಜೋನು ತದಿಮಿ ತದ್ದಿತ್ತ ಕೃತಕದರ್ಗರ್ದೊಂ ತಜಂ ತದಿಕಿಟ ತೊಂ ತಕದಿತ್ತ ಹತ ಜಂ ತರಿಕಿಟ ತಕ ತಾಂ ತಜಂ ತದಿಕಿಟ ತೊಂ ತದ್ದಿತ್ತ ಹತ ಜಂ ತಕದಿತ್ತ ಹತ ಜಂ ತಕದಿತ್ತ ಹತ ಜಂ தித்தா ததிக்கிட்டத்தோம் தத்தரி தத்தன்ன தஜ்ஜோனு ததிமி தத்தித்தா கிருத்தக தர்கர்தோம் தா. நீங்களாம் போலாம். தளங்கு தக்க திக்கு தக்க ததிக்கிட்டத்தோம் தத்தித்தாகத ஜம் தரிக்கிட்டத்தக்க தாம் தஜம் ததிக்கிட்டத்தோம் தகதித்தாகத ஜம் தரிக்கிட்டத்தக்க தாம் தஜம் ததிக்கிட்டத்தோம் தத்தித்தாகத ஜம் தகதித்தாகத ஜம் ದಿಂತಾನು ತಕ್ಕ ದಿಮಿ ತಕ್ಕ ಜೋನು ತದ್ದರಿ ತದ್ದಣ್ಣ ತಜ್ಜೋನು ತದಿಮಿ ತದ್ದಿತ್ತ ತದಿಕಿಟ್ಟತೊಂ ತದ್ದರಿ ತದ್ದಣ್ಣ ತಜ್ಜೋನು ತದಿಮಿ ತದ್ದಿತ್ತ கிருத்தக தர்கர்தோம் தா. வணக்கம். வணக்கம்மா. நீ உங்களுக்கு சொல்லிக் கொடு. சரி. வணக்கம்மா. அம்மா வணக்கம்மா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கம்மா. அந்த அம்பாள் புண்ணியத்துல எங்களுக்கு எந்த குறையும் ஆமாம்மா. வாங்க பேசலாம். வாங்கம்மா வாங்க.
தஜம் தரிக்கிட்டத்தக்க தாம் தஜம் தஜம் ததிக்கிட்டத்தும் தத்தித்தாக தஜம் தகதித்தாக தஜம். ஊர்ல எல்லாரும் சௌக்கியமா இருக்காங்களா? எல்லாம் நல்லா இருக்காங்கம்மா. அம்மா, உங்க வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சதும் சாட்சாத் அந்த தில்லை நடராஜ பெருமாள் சன்னதிக்குள்ள வந்த மாதிரி இருக்குமா. ஏம்மா, உங்க பொண்ணையும் உங்கள மாதிரியே தயார் பண்றீங்க போல இருக்கு. குழந்தையா இருக்கும்போதே ஜதி சத்தம் கேட்டு வளர்ந்தவ தானே கிருஷ்ணா. அதனால இயற்கையாவே அவளுக்கு ஆர்வம் அதிகம். அவ ஒரு பத்மா சுப்பிரமணியம் மாதிரி வரணுங்கிறது தான் என்னோட ஆசையே. கண்டிப்பா வருவாம்மா. எப்பவும் அம்பாளோட பார்வை உங்க மேலதானம்மா இருக்கு. என்ன திடீர்னு? வழக்கம் போலதான் கோவில் திருவிழாவை பத்தி பேசுறதுக்கு தாம்மா. அம்மா, இந்த வருஷம் 2 நாளைக்கு முன்னாடியே திருவிழா ஆரம்பிக்க போகுதுமா. ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு சந்தோஷமா இருக்குமா? ஆனா 12 வருஷமா நீங்க அந்த கோவிலுக்கு வராம இருக்கிறத நினைச்சாதான் எங்க மனசுக்கு வருத்தமா இருக்குமா. இந்த முறையாவது நீங்க வர்றதுக்கு முயற்சி பண்ணுங்கம்மா. இந்த தடவை நான் திருவிழாக்கு கண்டிப்பா வரேன். வாங்க. சரி, வாங்க வாங்க வாங்க. வரோம். வாயா பேசிக்கிட்டு வா. ஏயா விளையாட்ட வார்த்தையை விட்டுட்டு இப்ப வினைய தேடிட்டோம் ஐயா. இப்ப அந்த அம்மா இங்க வந்துச்சுன்னா திருவிழா மாதிரியா இருக்கும். வந்தமா, பணத்தை வாங்கினமா, போனமான்னு இருக்கலாம். நீ ஏன் அந்த அம்மாவை வாங்கன்னு கூப்பிட்ட? என்ன புரியாம பேசுற? நான் என்ன வேணும்னா அந்த அம்மா வர சொன்னேன். எப்போ வருஷம் வந்தா கூப்பிடுற மாதிரி இந்த வருஷமும் கூப்பிட்டேன். அந்த அம்மா இப்படி ஒரு குண்டத்துக்கு போடுவாங்கன்னு யாருக்கே தெரியும். சரி, இன்னொன்னியா, என்ன இந்த விஷயம் கோவில் கமிட்டிக்கு தெரியாது. இத நாம போய் சொன்னோம்னு வச்சுக்க, எல்லா பயிரோடும் சேர்ந்துக்கிட்டு நம்ம மேல பாஞ்சிருவானுவோம். தெரிஞ்சா தானையா நான் சொன்ன. என்ன வேட்டியும் துண்டும் வெட்டியா ஏதோ பேசிக்கிட்டு இருக்கு. என்ன சிட்டியில வந்து மாச்சல் பேச்சல் ஏதோ பேசிக்கிட்டு இருக்கீங்க? தம்பி, நீங்களா? நானே தான். உங்களை சந்திப்போன்னு நாங்க நினைக்கவே ஆனா இல்லை. நான் நினைச்சேனே. அது எப்படி எங்க சந்திப்பீங்கன்னு நீங்க நினைச்சீங்க? அதாவது இன்னைக்கு காலையில நம்மளால ஏதாவது ஒரு பெரிய வில்லங்க நடக்க போகுதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தனா உங்களை பார்த்துட்டேன். உண்மைதான் தம்பி. எனக்கு என்னமோ வில்லங்க நடக்க போற மாதிரி தான் தெரியுது. என்ன வில்லங்கம்? தம்பி, வருஷம் திருவிழாவுக்கு டொனேஷனுக்காக ராஜேஸ்வரி அம்மாவை பார்க்க வருவோம். அவங்க அள்ளி கொடுப்பாங்க, நாங்களும் வாங்கிக்கிட்டு போய்கிட்டே இருப்போம். ஆனா இந்த தடவை கிள்ளி கொடுத்துட்டாங்களா? கிள்ளி கொடுத்தா பரவாயில்லையே. இந்த தடவை திருவிழாவுக்கு அந்த அம்மா வருதாமா? பல வருஷத்துக்கு அப்புறம் இந்த திருவிழா தாண்டா களை கட்ட போகுது. எங்க அந்த வார்த்தை இன்னொரு தடவை திருப்பி சொல்லுங்க. இந்த தடவை கோயில் திருவிழாவுக்கு அந்த அம்மா வந்தாங்கன்னா அப்ப நான் என் மனசுல நினைச்சது சரிதான். வில்லங்கம் ஆரம்பமாக போகுது. அதான் தம்பி எங்களுக்கு குழப்பமா இருக்கு. பெரியவர் வர்ற நாள்ல தான் இந்த அம்மாவும் வருதான். அத நினைச்சு கூட பார்க்க முடியலையப்பா. உன்னால முடியலையா? ஆனா நான் நினைச்சு பார்த்துட்டேனே. இப்படி ஒண்ணு நடக்கணும்னு தான் நான் பல வருஷமா காத்துக்கிட்டு இருக்கேன். உறவும் பகையும் விலகி நின்னா தெரியாதியா? சீக்கிரமாவே அந்த அம்மா ராஜேஸ்வரியும் பெரியவரும் நேருக்கு நேர் பார்த்துக்கணும், மோதிக்கணும். என்ன 2 பேரும் அப்படி பாக்குறீங்க? முற்பகல் செய்யின் பிற்பகல் தாமே விளையன்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. அது அந்த திருவிழாவில் நடக்க போகுது. வேணா வேடிக்கை பாருங்க. என்னையா இவன்லாம் குரல் சொல்லிட்டு போறான்? அட, குரல் சொன்னா கூட பரவாயில்லையா, பெரிய குண்டெல்லாம் தூக்கி போட்டு போயிட்டு இருக்கான். அவன் கிடக்குறாயா, நீ வா போலாம். ದಿಂತಾನು ತಕ ಧಿಮಿ ತಕ ಜೋನು ತದ್ದರಿ ತದ್ದಣ್ಣ ತಜ್ಜೋನು ತದಿಮಿ ತದ್ದಿತ್ತ ತದಿಕಿಟ್ಟತೊಂ ತದ್ದರಿ ತದ್ದಣ್ಣ ತಜ್ಜೋನು ತದಿಮಿ ತದ್ದಿತ್ತ கிடதகதர்கர்தொம் த. இன்னைக்கு கிளாஸ் போதும். என்னம்மா, வழக்கமா திருவிழாக்கு டொனேஷனா? ஏமா நீ மட்டும் அந்த கோயிலுக்கு போக மாட்டேங்கிற? ஏங்கிறது ஒரு சின்ன வார்த்தை, ஆனா அதுக்கு பதில் சொல்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அது சொல்லக்கூடிய டைமும் இது கிடையாது. இந்த வருஷம் நான் போறேன், என் கூட நீயும் வர. அங்க உனக்கு எல்லாம் புரியும். சரிம்மா.
ஹலோ, யாரு? யாரா? ஐ எம் சாரி, நான் நம்பரை பார்க்கல, அதான். ஓ, பிஸியா இருக்கீங்களா? இல்லை, சும்மா மார்னிங் ஜாகிங், அவ்வளவுதான். பரவாயில்லையே, ஜாகிங் கூட போயிட்டு இருக்கீங்களா? ஏய் ஸ்ரீ, என்னது? வாட் இஸ் திஸ்? ஓகே, ஜஸ்ட் ஃபார் ஜோக். ஆமா, நான் அன்னைக்கு சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல? உன் ஒருத்தியை தவிர வேற எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லை. என்னன்னு சொல்லுங்க. உன்னுடைய பர்த்டே. பரவாயில்லையே, சொல்லிட்டீங்க. இத பாருங்க, எனக்கு வாக்கு கொடுத்தது ஞாபகம் இருக்குல்ல? எந்த காரணம் கொண்டும் மீறக்கூடாது. ஓகே, அதான் வரேன். என்ன எங்க? கொடைக்கானல். கொடைக்கானலா? ஓகே ஓகே. ஆனா நம்ம யூஸ்வலா தங்குற ஹோட்டல் வேண்டாம். வேற ஏதாவது சம்திங் நியூவா பெட்டரா? ஓகே. ஸ்ரீ, அப்புறம் உனக்கு உனக்கு என்ன பிரசன்ட் வேணும்? கேட்டு வாங்குறதுக்கு பேரு பிரசன்ட் இல்ல. ஓகே ஓகே, கேட்காமலே கொண்டு வரேன், போதுமா? ஓகே. ராம், என் பர்த்டே அன்னைக்கு நீங்க என் பக்கத்துல இருந்தீங்கன்னா அதுவே எனக்கு பெரிய கிஃப்ட். சோ நீங்க கண்டிப்பா என் கூட கொடைக்கானலுக்கு வரணும். ஓகே ஓகே. வேற ஏதாவது வேலை பிஸி கிஸின்னு சொல்லி வராம இருந்தீங்க அவ்வளவுதான். வேற எந்த வேலையா இருந்தாலும் ஐ வில் கிவ் யூ நோ எக்ஸ்கியூஸ். கொடைக்கானலுக்கு என் கூட நீங்க வர்றீங்க, ஓகேயா? வரேன், போதுமா? பாய் பாய் பாய். அடடே, என்னங்க இவ்வளவு சீக்கிரமா வந்துட்டீங்க? சரி, கொஞ்சம் இருங்க, போய் காஃபி எடுத்துட்டு வரேன். ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். எனக்கு காஃபி போடும்போது சக்கரை மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். அப்புறம் டிகாஷன் ஸ்ட்ராங்கா இருக்கணும். பால் பாலும் ஸ்ட்ராங்கா இருக்கணும். என்னது? இல்ல ஐ மீன் ஸ்ட்ராங்னா திக்கா வரும். ஆமா, என்ன இன்னைக்கு ஐயா காலையிலேயே கிளிகிளி மூட்ல இருக்கீங்க? நான் எப்பவுமே ஜாலி மூட். ஐயே தங்கம். சரி, நான் போய் காஃபி கொண்டு வரேன். எஸ், थैंक यू. நான் சொன்ன மாதிரியே நீ காஃபி போட்டு எனக்கு. நீங்க சொன்ன மாதிரியே உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே சூப்பர் காஃபி கொண்டு வரேன். Thank you. I like that. இவகிட்ட என்ன காரணம் சொல்லிட்டு கொடைக்கானல் போடுது? என்னங்க, எங்க போயிட்டாரு? என்னங்க, நான் இங்க தான் இருக்கேன். இந்தாங்க, நீங்க சொன்ன மாதிரியே உங்க ஸ்ட்ராங்கான காஃபி. Thank you. முருகா. இதுக்கு முருகனா? எனக்கு உன்னை பார்த்தாலே ஆச்சரியமா இருக்கு. ஒரு பக்கம் முருகாங்கிறதும் எனக்கு ஆறுதலா இருக்கு. என்ன ஆச்சரியம், என்ன ஆறுதல்? அது கல்யாணம் ஆகிற வரைக்கும் எதுக்கு எடுத்தாலும் பொம்பளைங்க முருகான்னு சொல்லுவாங்க. அதுல நியாயமும் இருக்கு. ஏன்னா முருகன்னா அழகன்னு அர்த்தம். அழகான நல்ல புருஷன் அமையணுன்றதுக்காக அப்படி அடிக்கடி கூப்பிடுவாங்கன்னு வச்சுக்கலாம். உனக்கு கல்யாணமும் ஆயிடுச்சு, நல்ல அழகான புருஷனும் கிடைச்சிட்டான். இப்போ என்ன? இல்ல, உண்மை எப்பவுமே கொஞ்சம் கசக்கத்தான் செய்யும். என்ன சொல்ல வரீங்க? நான் என்ன சொல்ல வரேன்னா, முருகனுக்கு 2 பொண்டாட்டி, சட்டப்படி அது தப்பு தான். ஆனா அவர் சாமியாச்சே. கல்யாணம் ஆன பொண்ணுங்க ராமரை தான் கும்பிடுவாங்க. அவங்க புருஷனும் ராமன் மாதிரி இருக்கணும்னு நினைப்பாங்க. ஆனா நீ முருகாங்கிறியா? அதான் எனக்கு கொஞ்சம் கூட புரியல. ஆறுதல் என்ன? அது அது வந்து என்ன தடுமாற்றம் உங்களுக்கு? முருக மாதிரியே இன்னொரு கல்யாண ஆசை வந்துருச்சா? என்னமா பண்றது? ஆள் வேற பர்சனாலிட்டியா இருக்கேன், நிறைய பொண்ணுங்க ஆசைப்படுறாங்க. கூடாதுங்க, கூடாது. ஏன் கூடாது? உன் பேரை பாரதின்னு வச்சிருக்க, அதான் புதுமை விரும்பியா இருப்பேன்னு நினைச்சேன். பேர்ல வேணா பாரதி இருக்கலாங்க,
நான் கும்பிடுற தெய்வம் வேணா முருகனா இருக்கலாங்க, ஆனா நீங்க எனக்கு ஸ்ரீராமனர் தாங்க இருக்கணும். எல்லா தமிழ்நாட்டு பெண்கள் மாதிரி என் புருஷன் எனக்கு மட்டும்தான் நினைக்கிற சராசரி பண்ணுதாங்க நானும். மாமா வேணா உங்களுக்கு ராமன் பேர் வச்சிருக்கலாம், ஆனா நான் உங்களை அந்த ஸ்ரீராமச்சந்திர பிரபுவாவே நினைச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த வீடுதான் எனக்கு கோயில், நீங்க தான் எனக்கு தெய்வம். அந்த கோயில்ல ஏதாவது ஒரு சலசலப்பை ஏற்படுத்தினா கூட என்னால தாங்க முடியாதுங்க. ஐயோ பாரதி, நான் சும்மா ஒரு தமாஷுக்கு சொன்னேன். வேண்டாம், விடுங்க. விளையாட்டுக்கு சொன்னதுக்கே இவ்வளவு சீரியஸ் எடுத்துக்கிறாளே, இவளை எப்படி சமாளிக்கிறது? ஏண்டா நல்லா படிச்ச பொண்ணு, எனக்கு வீட்டோடு இருக்கிற மருமக வேணும்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சுட்டு இந்த குடும்பம் சமையல் கட்டுன்னு வீடே கதியா இருக்கா. அவகிட்ட போய் எதுக்கடா சீண்டி பார்க்கற? சாரிப்பா.